ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த வாரங்களாக பார்த்த சத்தியத்தோட தொடர்ச்சி யோவான் 16வது அதிகாரம் 7, 8, 9, 10, 11. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்முடைய ஆவியில மிக பெரிய விடுதலையை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆவி புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. இந்த புதிய சிருஷ்டியில உலகத்தை படைத்தவர் தேற்றரவாளனாக, சத்திய ஆவியானவராக, நம்மை வழி நடத்துகிறவராக நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். இது வந்து வந்து போகிற அனுபவம் கிடையாது. என்றென்றைக்கும் நம்ம உணர்ந்தோம் என்றாலும் உணரவில்லை என்றாலும் அவர் எங்கே தான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். உலகத்தை படைத்தவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் அவருடைய குரல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த வல்லமை நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா நாம ஏன் நம்ம வாழ்க்கையில் அதை பார்க்கறது இல்லை? அந்த குரல் எப்படிப்பட்டதா இருக்குங்கிறது நமக்கு தெரியாததுனால, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாததுனால, நம்முடைய அறியாமையினால் அந்த கட்டுகளுக்குள்ள என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவர் செய்ய நினைத்தது செயல்பட முடியாமல் தடைப்பட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நின்று கொண்டிருக்கு. எப்பொழுதுமே ஆவியானவருடைய குரல் சத்தியத்திற்கு நேராக தான் இருக்கும். அதற்கு எதிராக என்ன செய்யாது? இருக்காது. நீங்க யாரு சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட அனுபவம் உடைய ஊழியர்களாக இருந்தாலும், நான் ஊழியக்காரங்களை குறை சொல்லல, எப்பேற்பட்ட தெய்வ மனிதர்களாக இருந்தாலும் அவங்க சொல்லுகின்ற வார்த்தை சத்தியத்துல இருக்கா இல்லையா? அது இல்லை என்றால் அது ஆவியானவருடைய குரல் இல்லை. அதை நீங்க அந்த ஆவியானவருடைய குரலாக இல்லாமல் அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அது உங்களை ஒரு கட்டுகளுக்குள் கொண்டு செல்லும். அந்த இடத்துல ஒரு விடுதலையை உங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்றது எவ்வளோ பெரிய முக்கியம் இல்லையா? பாவத்தை குறித்ததான அவரது குரல், நீதியை குறித்ததான அவரது குரல், நியாய தீர்ப்பை குறித்ததான அவரது குரல், இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு என்ன கிடையாதா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம ஏற்றுக்கொண்டிருந்தோம்னு சொன்னா நாம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கிடையாதா? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா நம்ம நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவிகள் நிற்கக்கூடிய இடத்துல போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிற்க மாட்டோம். தேவன் நம்மை பாவிகளாக என்ன செய்யல? பார்க்கல. அவர் நம்மை நீதிமானாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பரலோகத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா அப்படிங்கிற போராட்டம் நமக்கு தேவையில்லை. அந்த குற்ற மனப்பான்மையில இருந்து, அந்த பாவத்துக்கு என்ன ஒரு தண்டனை உண்டோ அந்த தண்டனையில இருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறதோட அர்த்தம் அதுதான். எப்படி நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படின்னு சொன்னா அந்த விடுதலையை இந்த உலகத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த விடுதலை நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய அன்பின் நிமித்தம், கிருபையாக, இரக்கமாக. ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். நம்ம தேவன் எதுல ஐஸ்வர்யவானா? இரக்கத்தில் ஐஸ்வர்யவானா. அவருடைய அன்பின் நிமித்தம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற உண்மை தெரியவில்லை என்றாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தா பரலோகம் என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய திட்டத்தை நம் மூலமாக செயல்படுத்தணும்னு வைத்திருக்கிறார். அந்த திட்டம் செயல்பட முடியாம என்ன செஞ்சிடும்? தடுக்கப்பட்டு விடும். அதனாலதான் சாத்தான் விசுவாசிகளுடைய பலருடைய கண்களை இந்த சத்தியத்தை அறிய விடாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? தடுத்து வைத்திருக்கிறான். அந்த சத்தியத்தை அறியாததுனால அந்த பலன் அங்க வெளிப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால அந்த கிருபையை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாவத்தை மேற்கொள்ற ஒரு வாழ்வு நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நல்லா கவனிங்க, பாவத்தை மேற்கொள்ற வாழ்வே நீங்க கிருபையை பெற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நம்முடைய சொந்த பலத்துல பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சியில், தேவனுடைய உறவில் ஒரு நெருக்கமான ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஒரு தந்தையாக, ஒரு நண்பராக, நமக்கு ஒரு வழிகாட்டியாக, அவரோடு கூட கரம் பிடிச்சு நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சியை நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்றதன் மூலம் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு, நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், நான் தகுதியா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு உங்களுக்கு தேவன் கிட்ட நெருக்கமா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தேவன் குற்றமற்றவர்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி பார்க்கிறாரா?
குற்றமற்றவர்களாக. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கும் போது உங்க முன்னாடி உங்களுடைய சிந்தனைக்குள்ள என்ன என்ன எண்ணங்கள் உங்களுக்கு வருது? இந்த ஜெபத்திற்கான பதிலை நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வருதா? நான் இந்த இடத்துல தவறி இருக்கிறேனே, இந்த இடத்துல நான் தகுதி இல்லாம இருக்கிறேனே, இந்த இடத்துல பாவியா இருக்கிறேனே, நான் ஜெபித்தால் நடக்குமா இப்படிங்கிற எண்ணம் வருதா? இது ஒரு வகையான எண்ணம், சரியா? இன்னொரு வகையான எண்ணம், நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் இவ்வளவு நல்லது செய்கிறேனே, நான் இவ்வளவு உபவாசிக்கிறேனே, நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, அதனால எனக்கு இந்த ஜெபத்தை நான் என்ன செஞ்சுக்குவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். இப்படி எண்ணம் வருதா? இந்த ரெண்டு வகையான எண்ணமுமே கிருபையை என்ன செய்யும்? தடுக்கும். இந்த ரெண்டு வகையான எண்ணமும் நமக்கு என்ன செய்யும்? கிருபையை தடுக்கும். ஏன்னா அது நம்ம மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இதனால தான் அநேக விசுவாசிகளுடைய ஜெபங்களுக்கு பதிலை என்ன செய்ய முடியறது இல்லை? பெற்றுக்கொள்றது இல்லை. இந்த தகுதி நம் நிமித்தமாக உண்டாயிராமல் அது கிறிஸ்துவின் நிமித்தமாக என்ன செய்தா? உண்டாயிருக்கிறது. அதே வசனத்துல அந்த அர்த்தம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீங்க தேவனிடத்துல எப்படி பெற்றிருக்கிறீங்களா? சமாதானம் பெற்றிருக்கிறீங்க. தேவன் உங்கள் மேல் சமாதானமாக இருக்கிறார், உங்கள் மேல கோபமாக இல்லை. இது ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, அவரோடு நாம ஒப்புரவாக்கப்பட்டதினால், அந்த சமாதானத்தை நாம பெற்று கொண்டிருக்கிறதினால் கிடைக்கிற சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்ளணுமா? அவரோட ஒப்புரவாக்கப்பட்டதுனால நமக்கு என்ன கிடைக்குதா? சந்தோஷம், அந்த ஜாய் கிடைக்குதா? அவரோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் தெரியும் போதே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் என்ன செய்து கொள்ளுவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். நான் ஒப்புரவாக்கப்பட்டேன் தெரிந்தாதானே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் என்னை குறைகளாக நான் பார்த்து கொண்டிருந்தால், இல்லை நான் எல்லாமே செஞ்சுட்டேனேன்னு சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தால் அந்த பொறுப்பு யார் மேலே வரும்? நம்ம மேலே வரும். நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும், நான் இன்னும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி வரும். அவரோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் தெரியும் போதே அந்த ஜாய், அந்த சந்தோஷம் உங்களுக்கு என்ன செய்யுமா? வருமா? அந்த உறவில் அந்த என்ன கிடைக்குதா? நமக்கு சந்தோஷம். இந்த ரட்சிப்பை, இந்த கிருபையை, இந்த மீட்பை, இந்த விடுதலையை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறார். இததான் ரோமர் 8:1 சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யறாரா? பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்து அங்க என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய விலை கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதுவும் யார் சார்பாகனா நம் சார்பில். நம் சார்பில், நமக்காக, நமக்கு பதிலாக. மறுபடி சொல்றேன், நம் சார்பில், நமக்காக, நமக்கு பதிலாக. நமக்கு பதிலாகன்னா என்ன அர்த்தம்? நாம செய்ய வேண்டிய ஒன்றை நமக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். இது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா முழுவதும் முழுவதும் தேவனுடைய அன்பின் அடிப்படையில். அதுதான் வசனம் சொல்லுது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரா? அன்பு கூர்ந்தார்.
ஒரு மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கு, தன்னுடைய அன்பை அவர் என்ன செஞ்சாரா அப்படின்னா சிலுவையில் நிரூபித்து காட்டினாரா. செயலின் மூலமாக என்ன செஞ்சாரா? நிரூபித்து காட்டினார். இந்த அன்பு எதை குறிக்குது அப்படின்னா அகாப்பே லவ், தேவ அன்பது என்ன செய்து குறிக்குது. இந்த தேவ அன்போட விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இது மனித அன்பு போல கிடையாது. இது எதையும் எதிர்பார்க்காது. நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன்னு சொல்லி அது நிபந்தனை போடாது. மனித அன்பு தான் எப்படிப்பட்ட அன்பு? நீ செஞ்சா நான் இதை செய்கிறேன், நீ செய்யலையா நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கும் உன்னை என்ன செய்யாது, பிடிக்காது. இது யாரோட அன்பு? மனித அன்பு. நம்ம இந்த அடிப்படையில் நம்ம தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் தேவனை தேடினால் தேவன் என் மீது அன்பாக இருக்கிறார். ஒரு நாள் நான் தேவனை தேடவில்லை என்றால் தேவன் என் மீது கோபமாக இருக்கிறார். ஏன்னா எந்த அன்பின் அடிப்படையில் பார்க்குறோம்? மனித அன்பின் அடிப்படையில் பார்க்குறோம். தேவன் மனித அன்பின் அடிப்படையில் செயல்படவில்லை. அவருடைய அன்பு நிபந்தனையற்றது. நிபந்தனையற்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய அன்புக்கு அவர் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. அன்கண்டிஷனல் லவ். எந்த ஒரு நிபந்தனையும் அவர் என்ன செய்யலையா, விதிக்கலையா. இந்த அன்போட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை நீங்க உங்களோட உணர்ச்சியில தேட முடியாது. உங்க உணர்வுகள்ல அதை என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. தேவ அன்பை நீங்கள் அறிந்து என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த அன்பு ஆவிக்குரிய அன்பு. தேவ அன்பை எப்படி விசுவாசிக்கணுமா? அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. இதுதான் தேவ அன்பு. அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அதை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம சொல்லி முடியாத அளவு சந்தோஷத்தை என்ன செய்து கொள்ளுவோமா, பெற்றுக்கொள்ளுவோம். இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய அன்பை அறிந்து நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதை அறியாம நம்ம அதை என்ன செய்ய முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஏன்னா தேவ அன்பு உணர்வுகளில் தெரியாது. அதனாலதான் அவர் சிலுவையில செஞ்ச அந்த செயலோட மகத்துவத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, உணர முடியல. ஏன் உணர முடியல? அதை அறியாமல் இருக்கிறதினால். அந்த அன்பு என்ன ஆழம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. அதனால நம்மளால அதை உணர முடியாம இருக்கிறோம். எப்பொழுது அந்த அன்பை நாம அறிந்து கொள்றோமோ அதை உணர்கின்ற இடத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். அந்த அன்பை அறிந்து கொள்ற இடத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வரணும். அந்த அன்பின் நிமித்தமே நமக்கு இத்தனை பெரிய மீட்பவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதுவும் எப்படி கொடுத்திருக்கிறார்னு ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுது பாருங்க. ரோமர் 5:6-7. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே. அந்த அன்பு எப்போது வெளிப்பட்டுச்சா? நம்ம நல்லா இருக்கும்போது இல்லை, நம்ம பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது. அந்த பலனற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எவ்வளோ அர்த்தம் போட்டிருக்கு தெரியுமா? நம்ம பலனே இல்லாம, நம்பிக்கையே இல்லாம, நம்ம அவருடைய உறவுக்கு தகுதியே இல்லாம, நம்மை நாமே மீட்கப்படவே முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரா, நம்மை அன்பு செய்தார். ஒரு பொருளை போய் கடையில் நம்ம வாங்க போகிறோம். அந்த பொருளை நம்ம எப்படி பார்த்து வாங்குவோம்? நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? பிரயோஜனமாக இல்லைன்னா அதை என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். அவர் ஒரு பெரிய மீட்பை கொடுக்க வருகிறார். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒன்றுக்குமே உதவாத ஒரு நிலைமை. ஒன்றுக்குமே ஒரு உதவாத நிலைமையில் இருந்த நம்மை பலனற்றவர்களாக இருக்கும் போது, ஆவியில் மறுத்திருக்கும் போது அவருடைய அன்பு இன்னதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரா, காண்பித்தார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே
குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நல்லவர் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்க ஒருவேளை என்ன செய்யலாம், மரிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப அரிது, எல்லா பக்கமும் அது நடக்கிறது இல்லை. நீதிமானுக்காக ஒருவேளை மரிக்க துணியலாம், ஆனா பாவிக்காக மரித்த ஒரே தெய்வம் யாருதான்? இயேசு கிறிஸ்து. அதுதான் தெய்வ அன்பு. இது நம்ம நல்லா இருக்கும் போது இல்லை, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த அன்பை நீங்க அறிந்து நீங்க செயல்படும் போது உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை அது கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கும். நான் பலனற்றவளாக இருக்கும் பொழுது, நான் பலனற்றவனாக இருக்கும் போது, நான் ஒன்றுக்குமே உதவாமல் இருக்கும் போது, நான் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும் போது எனக்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார். இதுதான் தெய்வ அன்பு. அடுத்து அவர் எப்போ மரித்தாரா அப்படின்னா, நாம் பாவிகளாக இருக்கும் போது. ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. எப்போ மரிச்சாரா? பாவிகளாய் இருக்கும் போது. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இல்லை, பாவிகளாய் இருக்கும் போதே நமக்காக அவர் என்ன செஞ்சாரா? மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவியா இருக்கும்போது அவர் மரிச்சதுனால தேவனுடைய அன்பை நமக்கு அவர் என்ன செய்யறாரா? காண்பிக்கிறார். நாம் பாவியா இருக்கும் போதே அவர் என்ன நேசிச்சாருன்னா, இப்போ நான் அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறேனே, என்னை நேசிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு யாரு கேட்கிறா? பவுல் கேட்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எப்படி அவர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவருடைய இரத்தத்தினாலே. இப்படி இரத்தத்தினாலே நாம் அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். இரத்தத்தினாலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இரத்தத்தினாலே அவருடைய பிள்ளையாக என்ன செஞ்சிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த ரட்சிப்பு எதை சொல்லுது தெரியுமா? உங்க ஆவிக்குரிய ரட்சிப்பை அது சொல்லல. நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுடைய ஆவி புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. அது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுங்கிறது ரட்சிப்பை பெற்றுக்கொள்றத குறிக்குது. அவரை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? உங்களுக்கான இடம் கிறிஸ்துவுக்குள் ஆன இடம். கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மாற்றம் பெற்றிருக்கிறது எங்கன்னா நம்முடைய ஆவியில. அடுத்த வினாடியே நம்ம ஒரு புதிய ஆவியை என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய. எதை கேட்கணுமா? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டாதான் அவர் இரட்சகரா என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் அவர் வழியை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது
நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டுட்டோமா? முத்திரை போடப்பட்டோம். நம்முடைய புதிய ஆவியை இது குறிக்குது. முத்திரை போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய செயல்களாலும் உலகத்தாலும் அந்த ஆவி என்ன செய்யாது? கரைப்படுவது இல்லை. ஆவியானவரால் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? முத்திரை போடப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரத்துல, நம்முடைய உருவத்துல 1/3 தேவனை சந்திக்க இப்பொழுதே அது எப்படி இருக்கு? ஆயத்தமா இருக்கு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும்னா அடுத்த நொடி எங்க தான் போவோம்? அவர்கிட்ட தான் போவோம். அந்த அளவுக்கு அது எப்படி இருக்குது? ஆயத்தமா இருக்குது. இந்த வசனம் அதை சொல்லல. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக, தேவனுடைய கோபத்திற்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இதுல ரட்சிப்புன்னு சொல்லப்படுறது 1 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதுல ரட்சிப்புன்னு சொல்றது ஆவியை சொல்லல. எதை சொல்லுது? ஆத்துமாவை சொல்லுது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக நாம ரட்சிக்கப்படுவது எங்க? நம்முடைய ஆத்துமாவுல, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தனைகள்ல, நம்ம கட்டுகளுக்குள்ள ரட்சிப்பை பெறுவது அதிக நிச்சயம், கேரண்டின்னு சொல்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்போ நீங்க உங்க ஆத்துமாவுல ரட்சிப்பை பெற முடியும்? அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் போது, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னங்கிறத தெரிந்து கொள்ளும் போது, நான் பலனற்றவனாக இருக்கும் பொழுதே, நான் பலனற்றவளாக இருக்கும் பொழுதே எனக்காக அவர் மரித்தார் என்றால், இப்பொழுது அவருடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேனே, அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேனே, இப்பொழுது நான் இதில் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் இல்லையா? எப்போ உங்களுக்கு அந்த நிச்சயம் வரும்? அந்த அன்பை அறிந்து கொள்ளும் போது. எப்படி நான் அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், எப்படி அவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார், எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை எவ்விதம் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தைரியமான, ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். உடனே சாத்தான் ஒரு எண்ணங்களை கொடுப்பான். ஆக்கினை தீர்ப்பு இல்லையா அப்படின்னா இந்த உலகத்துல நான் எப்படினாலும் வாழலாமா? அது கிருபையை ஒழுங்கா புரிந்து கொள்ளலைன்னா அப்படி ஒரு கேள்வி என்ன செய்யும்? வரும். கிருபை பக்தியான வாழ்வு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் இல்லாத வாழ்வு வாழ கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபைங்கிறதே தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அது எல்லாமே நம்ம சார்பில் நமக்காக இலவசமாக அன்பின் நிமித்தம் எனக்கு தகுதியே இல்லாமல் இருக்கும்போது செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இதை சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏசு கிறிஸ்து தான் யாரு? கிருபை. அது இல்லாம நம்மளால பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. பாவத்தை மேற்கொள்றதுக்கே நமக்கு என்ன வேணும்? கிருபை வேண்டும். அவருடைய ஆற்றல் இல்லாமல் அதை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இந்த நிச்சயம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இருக்கும்போது எனக்காக அவர் மரித்தார், நான் எந்த நிலைமையில இருக்கும்போது அவர் எனக்காக மரித்தார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் எதிரிகளாக இருக்கும் போது அவர் நமக்காக என்ன செஞ்சாரா? மரித்தார். ரோமர் 5:10-11. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்து நம்ம எந்த நிலைமையில இருக்கும்போது அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னா, நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோமா? சத்துருக்களாக இருந்தோம். தேவ பக்தி இல்லாதவர்களாக, தேவ பக்தியா இருக்கிறதுக்கு இயல்பே இல்லாதவர்களாக, அவரை பிரியப்படுத்தக்கூடிய இயல்பை நம்ம கிட்ட கிடையாது. நாம் இன்னொரு இயல்பை நாம் பெற்றிருந்தோம், பாவ இயல்பை பெற்றிருந்தோம். தேவனுக்கு பாவத்தில் நிற்க முடியாது, ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அவருடைய இயல்பை என்னதுதான்? பரிசுத்தம். அந்த பரிசுத்தமானது பாவத்தில் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அவருடைய எதிரியின் இயல்பை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? பெற்றிருந்தோம். அதுதான் இங்க சத்துருன்னு போடப்பட்டிருக்கு. நமக்கு எப்போ அவர் ஜீவனை கொடுத்தாரா? நாம எப்படி இருக்கும்போது? சத்துருவா இருக்கும் போதே அவரோட உயிரை நமக்காக என்ன செஞ்சாரா? கொடுத்தாரா. இப்போ நாம எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிலவுட். நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரா, ரொம்ப அன்பு செய்கிறாரா. அவர் ரொம்ப நேசிக்கிற, மிகவும் நேசிக்கிற ஒரு அன்புடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கும் பொழுது, அதுதான் இந்த வசனம் கேட்குது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது எப்படியா? அதிக நிச்சயம். உங்களுக்கு அது சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதம், அவருடைய வார்த்தை கேரண்டி தருது. நிச்சயமா நீங்க என்ன செய்ய முடியும்? அவருடைய ஜீவனாலே உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உங்க கட்டுகள்ல நீங்க விடுதலையை பார்க்க முடியும். கட்டுகளோடு இருக்க வேண்டாம். உங்க சரீரத்துல நீங்க கட்டுகளோடு இருக்க தேவையில்லை. பாவத்துல கட்டுகளோடு இருக்க தேவையில்லை. சிந்தனைகள்ல கட்டுகளோடு இருக்க தேவையில்லை. உறவுகளோடு கட்டுகளோடு இருக்க தேவையில்லை. சுயநல கட்டுகளோடு இருக்க தேவையில்லை. அவருடைய ஜீவன் அதுல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க, 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அடுத்த வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், பாவம் யார் மூலமா வந்துதா? ஒரே மனுஷனால. நம்ம நிறைய பேரை பார்ப்போம், நமக்கே ஒரு கேள்வி இருக்கும், நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த இடத்துல நான் நின்று கொண்டு இருக்கிறேன்? நம்ம செஞ்ச பாவத்தினால இல்லை, ஆதாம் செஞ்ச பாவத்தினால. ஒரே பாவத்தினாலே பாவமும், பாவத்தினாலே என்ன வந்துச்சா? மரணம். மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பாவம் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அது என்ன செஞ்சது? ஆண்டு கொண்டது. மரணம் யாரெல்லாம் ஆண்டு கொண்டுச்சா? பாவம் செய்யாதவர்களையும். இதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? இந்த வசனத்தை ஏத்துக்கிறோமா இல்லையா? ஏற்றுக்கொள்றோம். மரணம் ஆதாம் மூலமாக பாவம் செய்யாதவர்களையும் அது என்ன செஞ்சுதா? ஆண்டு கொண்டுச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஆதாம் எப்பொழுது பாவத்தின் இயல்பை பெற்று கொண்டாரோ, பாவம் மரணம்ங்கிற ஒரு விதியை அவர் என்ன செஞ்சிட்டாரு? இயக்கி விட்டுட்டார். ஒரு குழந்தை பிறக்கும் போதே கேன்சரோட பிறக்குது. அது என்ன பாவம் செஞ்சுது? அந்த சாட்சிகளை நான் பார்க்குறேன். சத்தியத்தை கொடுக்கும்போது அது விடுதலையும் அது என்ன செஞ்சுக்கிடுது? பெற்றுக்கொள்ளுது. அப்போ அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சு அதுக்கு அந்த நோய் வந்தது? 2 விதமான பாவம் உண்டு. பொதுவான பாவம், தனிப்பட்ட பாவம்.
இந்த குழந்தைக்கு நோய் வந்தது தனிப்பட்ட பாவம் இல்லை, பொதுவான பாவம். பொதுவான பாவம்னா என்ன? இதில் பார்த்தோம் இல்லையா, ஆதாம் மூலமாக வந்த பாவத்தின் மூலம் மரணம் உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டா? ஆண்டு கொண்டது. இதுதான் பொதுவான பாவம். அந்த குழந்தை பாவம் செய்யலை, அது பாவம் மரணம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள கால் எடுத்தது என்ன செய்து வைக்குது. அந்த நோய் அதை என்ன செய்து கொள்ளுகிறது? பிடித்து கொள்ளுகிறது. அந்த விதிக்குள்ள அது என்ன செய்து வருது. ஆனா நற்செய்தி என்னன்னா, அதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய ஜீவன்கிற ஒரு விதியை அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? இயக்கி விட்டு இருக்கிறார். நம்ம முதல் விதியை நம்ம ஏற்றுக்கொள்றோம், பாவம் மரணம் இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றோம். ரெண்டாவது விதியையே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடி வாசிக்கலாம், 14வது வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் அந்த மரணம் என்ன செய்து கொண்டது? ஆண்டு கொண்டது. அதுபோல அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாக இருந்தாராம். பின்பு வந்த இரண்டாம் ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். எப்படி அவர் மூலமாக வந்த பாவத்தின் மூலமாக மரணம் உலகை ஆண்டு கொண்டதோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஜீவன் உலகத்தை ஆண்டு கொள்ளுகிறது. அவர் மூலமாக வந்த நீதியானது அந்த ஜீவனை எல்லோருக்கும் கொடுக்கிறது. அது பாவம் செய்தவர்கள் செய்யாதவர்கள் அதை என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. நம்ம இதை நம்பணும்னு சொன்னா இதையும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். பாவம் செஞ்சா அது எப்படி இந்த இடத்துல நிற்க முடியும்? அப்படி எப்படி தேவன் அன்பா இருப்பாரு அப்படிங்கிற கேள்விக்கு இங்க இடமே இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? பாவம் செய்யாதவர்களையும் மரணம் என்ன செய்து கொள்ளுது? ஆண்டு கொள்ளுது. அது போல பாவத்தில் இருக்கிறவர்களையும் அவருடைய நீதியானது அந்த ஜீவனை அழிக்கிறது. ஏன்னா அதை மீட்டு கொள்றதுக்காக தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். அப்படிதான் ஆவிக்குரிய விதி என்ன செய்து செயல்படுது. ஆவிக்குரிய விதிகளின்படி தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, 15-16. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லை. மீறுதலின் பலன்னா என்ன? பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் மீறுதலின் பலன். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. ஆனாலும் மீறுதலின் பலன் எதற்கு ஒப்பானது கிடையாதா? கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை வரத்துக்கு பக்கத்துல இந்த மீறுதல் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதை விட உயர்ந்தது எதுதான்? கிருபை. நம்ம மீறுதலை விட எது உயர்ந்ததா? கிருபை. எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல எப்படி பெருகிட்டா? பாவம் எப்படி பெருகுச்சோ கிருபை அதை விட அதிகமா என்ன செய்தா? பெருகுகிறது. பாவத்துக்கான தீர்வே என்னதுதான்? கிருபை தான். இந்த கிருபை இல்லாம மீட்புக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த கிருபையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா சாத்தான் எந்த அளவு வஞ்சித்து வைத்திருக்கிறான், எந்த அளவு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன்னா அது வஞ்சிக்கப்பட்டால் தான் அந்த கிருபையை அவங்களால என்ன செய்ய முடியாது?
பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தோம், அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருந்தோம். கிருபை அது கள்ளபோதகம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு வஞ்சகம் அது! அவருடைய வல்லமையிலிருந்து, அவருடைய பலத்திலிருந்து, அவருடைய ஆற்றல்ல இருந்து, ஒரு பரிசுத்தமான வாழ்வுல இருந்து அந்த விசுவாசி என்ன செய்கிறார்? பிரிக்கப்படுகிறார். அந்த கிருபை இல்லாம ஒரு மேற்கொள்ற ஒரு வாழ்வு என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நம்மளோட பலத்துல என்ன வாழ முடியுமோ அதுதான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஒரு குறைவான பலன்களோடு வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர் விசுவாசிக்கு என்ன செய்யல? வைக்கல. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. எவ்வளவு அழகா தெளிவா போடப்பட்டிருக்கு பாருங்களேன். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு. பாவம் செய்ததினால், நம்ம செஞ்ச பாவத்தினாலே இல்லை, ஆதாம் செஞ்ச பாவத்தினாலேயே நம்ம எதுக்கு தான் தயாராக இருந்தோம்? நரகத்துக்கு தான் தயாராக இருந்தோம். மரணத்துக்கு தான் பாத்திரவான்களாக இருந்தோம். அதுக்கு தான் தகுதியுள்ளவர்களாக இருந்தோம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது இல்லை. தேவன் அருளும் ஈவு அப்படின்னா தேவன் அருளும் பரிசுக்கு அது ஒப்பானது இல்லை. எது ஒப்பானது இல்லையா? மரணம் தேவன் அருளும் பரிசுக்கு ஒப்பானது இல்லை. அவர் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரு? கிருபையை கொடுக்க விரும்புகிறார். அதுதான் சிலுவையில கொடுக்கவும் செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் அந்த கிருபையை கொடுக்க விரும்புகிறார். உங்க சிந்தனைகள்ல, உங்க எண்ணங்கள்ல, உங்க செயல்கள்ல, உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில அந்த கிருபையை பார்க்கும்போது தான் அவருடைய நாமம் அதுல என்ன செய்யும்? மகிமைப்படும். உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார். அது கனிகளாக வெளிப்பட அவர் விரும்புகிறார். அந்த கனிகளை உங்களிடத்துல உருவாக்க விரும்புகிறார். இப்படிதான் இருள் நிறைஞ்ச உலகத்துல நாம எப்படி இருக்க முடியும்? வெளிச்சமாக இருக்க முடியும். கிருபை இல்லாமல் நம்ம வெளிச்சமாக என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு, அந்த பாவம் செய்ததினால் வந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் எதுக்கு ஏதுவா இருந்ததா? நரகத்துக்கு ஏதுவாக இருந்தது. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக அது என்ன செய்தது? இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எப்படி இருக்குதா? ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பாவத்தோடும் நம்ம நியாய தீர்ப்போடையும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி தேவனுடைய பிள்ளையாக என்ன செஞ்சிட்டோம்? மாற்றப்பட்டுட்டோம். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, இல்லைன்னு நானும் சொல்லலை, சத்தியமும் சொல்லலை. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நான் நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமாங்கிற நியாய தீர்ப்பு இல்லை. அந்த நியாய தீர்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வாழ்வு. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பதில் சொல்லணும். அந்த தாளந்து, ஒருவருக்கு 5 தாளந்து, ஒருவருக்கு 3 தாளந்து, ஒருவருக்கு 1 தாளந்து. அதை 1 தாளந்து உள்ளவர் என்ன செஞ்சாரா? புதைச்சு வச்சாரா? அது போல அந்த வாழ்வையும் அந்த சுதந்திரத்தையும் அநேகர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? புதைச்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பதில் கொடுக்கணுமே தவிர நான் நரகத்துக்கா பரலோகத்துக்காங்கிற இடத்துல நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம், ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்துவுக்குள், அதுதான் பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை என்ன செய்கிறாரா? பார்க்கிறார். கிறிஸ்து நமக்காக பலியானாரா? ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில்
நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறாரா? பலியிடப்பட்டிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு தான்? ஏசு கிறிஸ்து தான். நமக்காக அவர் என்ன செஞ்சிட்டாரா? பலியாகி விட்டார். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார்னு ஒரு வசனம் சொல்லுது. பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு ஒரு வசனம் சொல்லுது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஒரே பலியின் நிமித்தம் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அந்த ஒரே பலியின் நிமித்தம் நம்மளை என்ன செஞ்சிட்டாரா? பூரணப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 9:12 சொல்லுது, நமக்கு நித்திய மீட்பை தந்திருக்கிறார். அவர் கொடுத்த மீட்பு இப்பொழுதும் எப்பொழுதுமான மீட்பு. அது வந்து வந்து போகிற மீட்பு இல்லை. அது இப்பொழுதும் எப்பொழுதுமான ஒரு மீட்பை, நித்திய மீட்பை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மளை பார்க்கறது எப்படி அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நமக்கான பலியாக மரித்தார். நம்முடைய பணைய தொகையாக, மீட்கும் பொருளாக அந்த விலைக்கிரயத்தை அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். தேவனுக்கு பாவத்தின் மீது ஒரு கோபம் உண்டு. அவருடைய நீதியின் இயல்பானது அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனையை அது கேட்கும். அந்த பாவத்துக்கு எதிரான அந்த தண்டனையை, அந்த கோபத்தை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மீது, இயேசு கிறிஸ்துவின் மீது அங்க என்ன செய்யப்பட்டுச்சா? சுமத்தப்பட்டது. கிருபாதார பலியானார். அனைத்து உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக அவர் என்ன செய்தாரா? வெளிப்பட்டார். கிருபாதார பலி அப்படிங்கிறது பாவத்தின் மீதான கோபத்தை அதை சாந்தப்படுத்துகிற ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? இருந்தார். தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சா? நீதியாக எண்ணப்பட்டது. ஈசாக்கை பலி கொடுக்க சொல்றாரு. ஈசாக்கை கூட்டிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? மலை மேல போறாரு. அங்க பலிபீடத்தை உண்டாக்கி ஈசாக்கை படுக்க வைக்கிறார். அவர் பலி கொடுக்கறதுக்கும் அவர் என்ன செய்யறாரு? ஆயத்தமாகிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் மூலமாக தான் இந்த சந்ததி என்ன செய்யும்? பெருகும். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஈசாக்கு மரித்தாலும் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்து அங்க பலி கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிறார். அவர் கையை ஓங்கும் போது குரல் கேட்கிறது, அவன் மேல என்ன செய்யாத? கை போடாத. பலிக்கு தேவையான பலியாடு அங்க என்ன செய்து இருக்கிறது. அவர் சிந்தனையில் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டதை. அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாருன்னா, தேவன் மீது அவர் வைத்திருந்த விசுவாசம். அந்த விசுவாசமானது அங்க பலி கொடுக்க அவருக்கு என்ன செய்து தயாராகிறது. அந்த செயல் அவர் செய்யல, அவர் சிந்தனையில விசுவாசித்ததையே அதை செயலாக அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய தேவனுடைய இயல்பு அதுதான். அந்த விசுவாசமானது ஆபிரகாமுக்கு எப்படி எண்ணப்பட்டுச்சா? நீதியாக எண்ணப்பட்டது. இது ஒரு அழகான ஒரு வார்த்தையில ஒரு மொழிபெயர்ப்புல போடப்பட்டிருந்தது. ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை டெபாசிட் பண்ணியிருந்தாராம். டெபாசிட் பண்றதுங்கிறது வைப்பு நிதி. நமக்கு தெரியும் இல்லையா? பேங்க்ல நம்ம என்ன செய்வோம்? போடுவோம். வைப்பு நிதியாக பணம் போடுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தை அங்க டெபாசிட் பண்ணாரு. தேவன் அந்த நீதியை அவருக்கு கிரெடிட் பண்ணிட்டாராம். அவருக்கு வரவாக அங்க என்ன செஞ்சிட்டாரு? வைத்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் நீதியான செயல்கள்ல அவர் பாவம் செய்யாம இல்லை. அவரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தவறி விழுந்த இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா அங்க அவர் விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அங்கு நீதியை அவருக்கு வரவாக அங்கு கொடுக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யாருக்காக பலியானார்? நமக்காக, நமக்கு பதிலாக, நம் சார்பில் அந்த பலி என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் நம்மளை இப்ப எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாமும் அங்கு மரிக்கப்பட்டோம். என்ன செய்யப்பட்டோமா? கிறிஸ்துவுக்குள் நாமும் மரிக்கப்பட்டோம். நாம எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, எப்போ அந்த விசுவாசத்தை நீங்க அவருடைய குமாரனின் மீது வைக்கிறீங்களோ, அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அந்த விசுவாசத்தை, அந்த மகிமையை அவர் நம்ம மேல கிறிஸ்துவின் நீதியை நமக்கு வரவாக வைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து மரிக்கும் பொழுது நாமும் அவரோடு என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். அவர் எதற்காக மரிச்சாருன்னா, பாவத்தின் பலியாக அங்கு மரிக்கிறார்.
அப்போ நாமும் கிறிஸ்துவின் மூலம் பாவத்தின் பலியாக அங்க என்ன செய்கிறோம்? மரிக்கிறோம். கிறிஸ்தங்க என்ன செய்தார் அப்படின்னா, அந்த பலியில அவர் அங்கு முழுமையான கிருபாதார பலியாக அங்கு மாறுகிறார். நாமும் கிறிஸ்துவுக்குள் அந்த பலியில் பங்கு கொள்ளுகிறோம். இப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். அந்த பலி கிறிஸ்து இல்ல, யாரு தான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம்? நாம தான் அந்த பலியில பங்கெடுக்கிறோம். அதனால கிறிஸ்துவுக்குள்ள இந்த விடுதலையை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது அவரோடு கூட நாமும் புதிய சிருஷ்டியாக என்ன செய்திருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது அவருக்குள்ளான நம்முடைய இடம். அவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்துவது, அவரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவது, அவருக்குள்ளாக நமக்குரிய இடத்தை கொடுப்பது, அவரோடு இணைந்து இருப்பது, அவரோடு நம்ம பங்கு கொள்வது. இப்படிதான் தேவன் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க அவர் பலியானது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, பாவத்துக்கான தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடி சொல்றேன், பாவத்துல இருந்து விடுதலை அப்படிங்கிறது பாவம் செய்யறதுக்கான விடுதலை கிடையாது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாவத்துல இருந்து விடுதலைன்னா என்ன அர்த்தம்? பாவம் நம்மை ஆள முடியாது. பாவம் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நம்மை அடிமையாக அது வைக்க முடியாது. நம்மேல் அதற்கு இருந்த அதிகாரம் அங்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் செய்யறதுக்கான விடுதலைன்னா என்ன தெரியுமா? நான் என்னனாலும் செய்யலாங்கிறது. இது அவர் நமக்கு என்ன செய்யல? கொடுக்கல. பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர பாவம் செய்வதற்கான விடுதலை என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. ஏன்னா பாவம் செய்யற இயல்பே நமக்குள்ள கிடையாது. பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்துக்கான தண்டனையிலிருந்து விடுதலை, அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை, அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நமக்கு அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம் நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியிலையும் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. பாவமே ஆளுகை செய்ய முடியாதுங்கும் போது அதோட விளைவுகள் எப்படி நம்மள்ட்ட இருக்க முடியும்? இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான இடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சிலுவையில சுமந்த எதையுமே நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வாழ்வு, அவர் சிலுவையில் கொடுத்த ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு மிக பெரிய விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவருடைய அன்பின் நிமித்தம் நம்ம பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே, நம்ம அவருக்கு எதிரிகளாக இருக்கும் போதே, நாம் பாவிகளாய் இருக்கும் போதே எனக்கு அவருடைய உயிரை அவர் கொடுத்திருப்பார் என்றால், இப்பொழுது அவருடைய பிள்ளையாக நான் நிற்கிறேனே, அந்த ரட்சிப்பை என் வாழ்வில் நான் பார்ப்பது அதிக நிச்சயம் இல்லையா? அந்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு இந்த மீட்பை, இந்த விடுதலையை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆன இடம் என்பது அவருக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உரிமை, இடம், சுதந்திரம், அவருக்குள் எனக்கு என்ன நடந்தது என்ற அந்த இடத்தை அது என்ன செய்து குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவர் எப்படி பாவத்துக்கு மரித்து அவர் அங்கு உயிர் தெழுந்தாரோ அதுபோல அவரோடு கூட நம்ம பாவத்துக்கு மரித்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர்த்தெழ பண்ணப்பட்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக மாற்றம் பெற்றிருக்கிறோம். அதனால் நமக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினீர் அப்பா. உம்முடைய தயவுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிற, எங்களை ஆற்றுகிற, தேற்றுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு மிக பெரிய மீட்பையும் விடுதலையையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, ஆற்றுகிறது, தேற்றுகிறது, சரி செய்கிறது, வழி நடத்துகிறது. எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். நாங்கள் தனியாக இல்லை. உலகத்தை படைத்தவர் எங்களுக்குள் இருக்கிறீர்.
உம்முடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எங்களை பலப்படுத்துகிறீர், உள்ளங்கையில் ஏந்தி வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ஜெயகிறிஸ்து எங்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி. தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தெய்வ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.